ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சில்லி பரோட்டா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில்லி பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: 3 பரோட்டா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் நான் டைஸ்டாக கட் பண்ணியிருக்கேன், பாதி கேப்சிகம், 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்ச பரோட்டாவை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பரோட்டா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பூண்டையும் பச்சை மிளகாயும் அதோட சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் இதோட ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச கேப்சிகமும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆஃப் குக் ஆனதும் சோயா சாஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் 1 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பிஞ்ச் ஆஃப் ரெட் கலரை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பாயில் ஆனதும் டொமேட்டோ சாஸை ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸி லுக் வரணும். இன்க்ரீடியன்ஸ் குக் ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரை பண்ணி வச்ச பரோட்டாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.